ராணுவம் தலைமை வகிக்கும் இடைக்கால அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது பங்களாதேஷில் போராடும் மாணவர்கள் தெரிவிப்பு. கலவர பூமியான பங்களாதேசம் இந்து கோவில்கள் தாக்குதல், இந்து பெண்கள் மீது வன்முறை. கலவர பூமியான பிரித்தானியா தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்த உலக நாடுகள். எதியோப்பியாவில் பயங்கர நிலச்சரிவு, 13 பேர் பலி, மேலும் பலி எண்ணிக்கை உயரும் என்று அறிவிப்பு. இடைக்கால அரசாங்கம் ஒன்றை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று பங்களாதேஷில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இடைக்கால அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தப்படும், அதன் பின்னர் புதிய தேர்தல் இடம்பெறும் என்று பங்களாதேஷின் ராணுவ தளபதி அறிவித்திருந்த நிலையிலேயே மாணவர்கள் அதனை நிராகரித்துள்ளனர். ராணுவம் தலைமை வகிக்கும் அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் போராடும் மாணவர்களின் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் இடைக்கால அரசாங்கத்தின் ஆலோசகராக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதேவேளை பிரதமர் பதவியை துறந்து நாட்டை விட்டு வெளியேறிய ஷேக் ஹசீனா அரசியலுக்கு இனி மீண்டும் திரும்ப மாட்டார் என்று அவரது மகன் கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், பங்களாதேசத்தில் போராட்டம் வெடித்ததால் 4ஆம் தேதியிலிருந்து பதவி விலகுவது குறித்து ஷேக் ஹசீனா பரிசீலித்து வந்தார். குடும்பத்தினர் கேட்டுக் கொண்டதால் தனது பாதுகாப்பு கருதி நாட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். ஷேக் ஹசீனா ஆட்சிக்கு வந்தபோது பங்களாதேசம் ஒரு வீழ்ச்சியடைந்த நாடாக அனைவராலும் பார்க்கப்பட்டது, ஒரு ஏழை நாடாக இருந்தது. ஆனால் இன்று ஆசியாவில் எழுச்சி பெறுகின்ற புலிகளில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இதற்காக கடினமாக உழைத்த அவர் தனக்கு எதிராக ஒரு சிறு குழுவினர் எழுந்ததால் ஏமாற்றத்தில் உள்ளார். இனிமேல் அவர் அரசியலுக்கு திரும்ப மாட்டார் என்றும் ஷேக் ஹசீனாவின் மகன் சஜீப் வாசெத் ஜாய் கூறினார். எதிர்ப்பாளர்களுக்கு எதிரான அதிகப்படியான குற்றச்சாட்டுக்களை எடுத்துரைத்த அவர், சட்ட அமலாக்கத்தால் எதிர்கொள்ளும் வன்முறையை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தின் பதில் நியாயமானது என்றும் கூறினார். மறுபுறம் ஹசீனா வங்கதேசத்தை விட்டு வெளியேறினாலும் கூட இன்னும் அங்கு முழுமையான அமைதி திரும்பவில்லை. தொடர்ந்தும் வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டே இருக்கின்றது. வங்கதேசத்தை உலுக்கியுள்ள மாணவர் போராட்டத்தின் உச்சகட்டமாக ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் தலைநகர் டாக்காவில் உள்ள பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லத்திற்கு நுழைந்தனர். அவர்கள் அங்கிருந்த பொருட்களை எடுத்துச் செல்லும் வீடியோக்கள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. சில வீடியோக்களில் பிரதமர் இல்லத்திலிருந்து நாற்காலிகள், சோபா போன்றவற்றை போராட்டக்காரர்கள் எடுத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் மாளிகை சூறையாடிய வன்முறை கும்பல் அவரது வீட்டில் இருந்த உள்நாடுகளை கூட அள்ளிச் சென்றது. ஒரு சிலரோ ஷேக் ஹசீனா வீட்டில் கொள்ளையடித்த சேலைகளை அங்கேயே அணிந்து போட்டோக்களுக்கு போஸ் கொடுத்த சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. இட ஒதுக்கீட்டை எதிர்த்து போராடிய மாணவர்கள் பேரிலான கும்பல்தான் இத்தகைய அட்டூழியங்களை செய்ததாக வங்கதேச ஊடகங்கள் விமர்சிக்கின்றன. அடுத்து முன்னாள் பிரதமர் ஹசீனாவின் கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களின் வீடுகள், சொத்துக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். அதன்படி கிரிக்கெட் தலைவரின் குடியிருப்பில் தாக்குதல் நடத்தப்பட்டமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதேவேளை வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ராஜினாமா மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட அதிகார வெற்றிடத்தால் நாடு ஏற்கனவே தத்தளித்து வருகின்ற நிலையில் இந்து சமூகத்திற்கு எதிரான பயங்கரவாத வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இட ஒதுக்கீட்டு போராட்டம் தற்போது வேறு திசை மாறி சென்று கொண்டிருப்பதாகவும் விமர்சிக்கப்படுகின்றது. அண்டை நாடான வங்கதேசத்தில் அரசியல் கொந்தளிப்பை பயன்படுத்தி இந்து சமூகத்திற்கு எதிராக பயங்கரவாத அலை மற்றும் வன்முறையை கட்டவிழ்த்து விடுவதால் வங்கதேசம் குழப்பத்தில் மூழ்கியுள்ளது. வங்கதேச நாடு முழுவதிலும் இருந்து இஸ்லாமிய கும்பல் இந்துக்களின் வீடுகளை தாக்குவதும் அவற்றை தரைமட்டமாக்குவதும் பெண்களை கடத்திச் செல்கின்ற போன்ற அராஜக செயல்களில் ஈடுபடுவதாகவும் கூறப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து காணொலிகள் மற்றும் நேரில் கண்ட காட்சிகள் எடுத்த வீடியோக்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இந்த பெண்கள் கடத்தப்பட்டு அறியப்படாத இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்படுவதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரத்தில் அவர்களின் வீடுகள் சூறையாடப்பட்டு தீ வைக்கப்படுகின்றன. தாக்குதல் நடத்தியவர்கள் சட்டத்தையோ அல்லது மனித உயிரையோ பொருட்படுத்தவில்லை என்றும் அப்பாவி பொதுமக்களை கொடுமைப்படுத்துவதாகவும் கூறப்படுகின்றது. சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்ததோடு சிறுபான்மை இந்துக்களை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன. இருப்பினும் வங்கதேச அதிகாரிகள் பதிலளிப்பதில் மெத்தனம் காட்டி வருவதாகவே கூறப்படுகின்றது. இதனால் நிலைமை மேலும் மோசமாகி வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. பிரித்தானியாவின் பல்வேறு நகரங்களில் சமீப நாட்களாக வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றது. இதனையடுத்து பல எண்ணிக்கையிலான நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. அந்த நாட்டுக்கு சுற்றுலாக்கு செல்ல வேண்டாம், அங்கு ஆபத்தான சூழல் நிலவுவதாக இதுவரையில் பிரித்தானியா தான் தனது குடிமக்களை அடிக்கடி எச்சரிக்கை விடுத்து வந்தது. ஆனால் இன்று பிரித்தானியாவிற்கு செல்ல வேண்டாம் என்று கனடா, சுவிட்சர்லாந்து, மலேசியா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் தத்தம் குடிமக்களை எச்சரிக்கும் ஒரு நிலை உருவாகியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி பிரித்தானியாவின் பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு
அது கலவரமாக வெடித்துள்ளது. இதுவரையில் சுமார் 400 பேர்கள் கைதாகியிருக்கின்றார்கள். மேலும் கைது நடவடிக்கை தொடரும் என்று அரசாங்க தரப்பில் கூறப்படுகின்றது. அது மட்டுமன்றி புதன்கிழமை அதாவது நாளைய தினம் 39 பகுதிகளில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படும் என்று வலதுசாரிகள் அமைப்பு ஒன்று தங்கள் ஆதரவாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றது. இதனால் மேலும் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவே கூறப்படுகின்றது. பிரித்தானியாவில் இதற்கு முன்பும் பல காரணங்களுக்காக மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டார்கள் என்றும், ஆனால் இப்படி ஒரு வன்மத்தையும் வெறுப்பையும் இப்போதுதான் பார்க்க முடிவதாகவும் அந்த நாட்டு மக்கள் கூறுகின்றார்கள். இந்நிலையில் தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதற்காக பிரித்தானியாவில் உள்ள தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஐக்கிய அரபு அமீரகம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளிவிவகார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கலவரம் அல்லது ஆர்ப்பாட்டம் நடக்கின்ற பகுதிகளை ஐக்கிய அரபு அமீரக மக்கள் தவிர்க்க வேண்டும் என்றும், மக்கள் கூடும் பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கோரியுள்ளது. மேலும் லண்டனில் உள்ள ஐக்கிய அமீரக தூதரகம் வெளியிடும் எச்சரிக்கைகளை பின்பற்றுமாறும், ஐக்கிய அமீரக தூதரகங்கள் வெளியிடும் அறிக்கைகளை கவனத்தில் கொள்ளுமாறும் வெளிவிவகார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. சில 100 மக்கள் திரண்டு பிரித்தானியாவின் பல்வேறு நகரங்களில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். போலீசார் மீது கற்களை வீசுவதும், கடைகளை சூறையாடுவதும், மசூதிகள் மற்றும் ஆசிய நாட்டவர்களின் வணிக ஸ்தாபனங்களை சேதப்படுத்துவதுமாக வன்முறை நீடித்து வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. வாகனங்கள் பல தீக்கிரையாக்கப்பட்டுள்ளதுடன் அத்துடன் உறுதி செய்யப்படாத சில சமூக ஊடக காணொலிகளில் சிறுபான்மையின மக்கள் தாக்கப்படுவதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கின்றது. இந்நிலையில் தான் தீவிர வலதுசாரிகளால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற கலவரங்களால் பிரித்தானியாவில் உள்நாட்டு போர் தவிர்க்க முடியாதென்று எலான் மாஸ்க் கூறிய கருத்திற்கு பிரதமர் ஸ்டார்மர் தக்க பதிலடி அளித்துள்ளார். எலான் மாஸ்கின் கருத்தை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்று பிரதமர் ஸ்டார்மர் கூறுகின்றார். ஆனால் பிரதமர் ஸ்டார்மர் பிரித்தானியாவில் குடியிருக்கும் அனைத்து சமூக மக்களுக்காகவும் ஆட்சி நடத்த வேண்டும் என்று எலான் மாஸ்க் குறிப்பிடுகின்றார். இந்நிலையில் அவசர கோப்ரா கூட்டத்தை அடுத்து கலவரக்காரர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள பிரதமர் ஸ்டார்மர், நீங்கள் வன்முறையை தூண்டுகின்றீர்கள் என்றால் அது இணையமூடாகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் கண்டிப்பாக கைது செய்யப்படுவீர்கள், தண்டனை உறுதி என்றார். சுமார் 1 வார காலமாக நீடித்து வருகின்ற வன்முறை சம்பவங்களில் இதுவரையில் 400 பேர் கைதாகி இருக்கின்றார்கள். சிறப்பு அதிகாரிகள் குழுவை களமிறக்கி வன்முறை சம்பவங்களை கட்டுப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் ஸ்டார்மர் கூறுகின்றார். 500 பேர்களுக்கு மேல் கைது செய்யப்படலாம் என்றும், சிறையில் அதற்கான நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதனிடையே சமூக ஊடக செயலி ஊடாக ஆதரவாளர்களை திரட்டி வருகின்ற தீவிர வலதுசாரிகள் நாடு முழுவதும் இந்த வாரம் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுக்க இருப்பதாக அறிவித்திருக்கின்றார்கள். சவுத்போர்ட் பகுதியில் கோடைக்கால முகாம் ஒன்றில் கலந்து கொண்ட சிறுமிகள் 3 கொடூரமாக கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து தீவிர வலதுசாரிகளால் நாடு முழுவதும் போராட்டங்கள் மற்றும் வன்முறை சம்பவங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதியோப்பியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 13 பேர் உயிரிழந்துள்ளனர். கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு எதியோப்பியாவாகும். இந்த நாட்டின் ஹொலைதா மாகாணம் ஹிண்டோடியோ மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. கனமழை காரணமாக டிடியே மாவட்டத்தில் நேற்று திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் 13 பேர் உயிரிழந்தனர். மேலும் சிலர் படுகாயமடைந்தனர். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இருந்து 300க்கும் மேற்பட்டோர் முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையும் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகலாம் என்றும் எதிர்வு கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இவை சமீபத்தில் வெளியான செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன. செய்திகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.